ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட ஸ்குவிட் வந்து நல்லா ட்ரை ஆகி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இதுதான், இப்படி தான் பண்ணணும் ஸ்குவிட் ஃப்ரை. ஸோ ரெடி ஆகிடுச்சு. வேணால் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கனவா ஃப்ரையும் சாலை மீன் இருக்குல்ல, அதை வச்சு குழம்பு. ஸோ இதை வந்து மத்தி மீனுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு கிரேவி, ஒரு வித்தியாசமான கிரேவி பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட ஆனியன் டொமேட்டோ வதங்கிட்டு இருக்கிற கேப்பில் நம்ம இப்போ ஸ்குவிட் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே மேரினேஷன் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து 1/2 கிலோ ஸ்குவிட் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுடலாம். அதுக்கப்புறம் சில்லி பவுடர், அது உங்கள் காரத்துக்கு தக்கன ஒரு டேபிள் ஸ்பூன். அப்புறம் பிளாக் பெப்பர் பவுடர், ஜீரக பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும். ஓகே, இதை வந்து மிக்ஸ். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க. இந்த ஸ்குவிட்டுக்கு வந்து ஒரு ஸ்மெல் உண்டு, அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு வேண்டி தான் நம்ம கொஞ்சம் ஹெவி மசாலா போட்டு மேரினேட் பண்ணுறோம். அப்புறம் இப்போ லெமன் ஜூஸ், கை தான் ஸ்ட்ரெயினர் பாருங்கள், சீட்ஸ் எல்லாம் இதில் வந்துடுச்சு. ஸோ ஒரு ஃபுல் லெமன் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து இதில் வந்து தேவைக்கு தக்கன சால்ட் போட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் நம்மளோட மேரினேஷன். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது மேரினேட் ஆகட்டும். ஸோ இப்போ வந்து ஸ்குவிட்டை வந்து நான் ஃப்ரை பண்ணிட போகிறேன். இப்போ கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் அதுதான் பெஸ்ட்டு. ஸோ கோகோனட் ஆயில் ஊற்றி அது ஹீட் ஆகட்டும். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த ஆயில் வந்து நல்லா ஹாட்டாக இருக்குது. இதில் வந்து நம்ம இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்குவிட்டை போட்டுடலாம். ஸோ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்குவிட்டை போட்டாச்சு. இப்போ வந்து இது அப்படியே இருக்கட்டும். இந்த ஹீட்டில் வந்து தண்ணியெல்லாம் வரும். அந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா வற்றி அதுவே ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் அடுப்புலேயே கிடக்கட்டும். இடையில கிண்டி கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கிண்டி கொடுக்கணும். இப்போ நிறைய தண்ணி வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி அது ரோஸ்ட் ஆகும். அவ்வளோதான், இதுதான் ஸ்குவிட் ரோஸ்ட். டீப் ஃப்ரை எல்லாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ இது ரெடியானோன்னு காணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட ஸ்குவிட் வந்து நல்லா ட்ரை ஆகி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இதுதான், இப்படி தான் பண்ணணும் ஸ்குவிட் ஃப்ரை. ஸோ ரெடி ஆகிடுச்சு. வேணால் கருவேப்பிலை போட்டுக்கோங்க.